கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் போயிடுவோம். ஸோ எடிட்டோரியல் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸோ 2-3 டிஸ்கஷன் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபெர்டிலிட்டி ரேட் சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸோ இந்த எடிட்டோரியல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அர்பனைசேஷன் நோ லிபரேட்டிங் ஃபோர்ஸ் ஃபார் தலித்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிராமப்புறங்களில் தலித் மக்கள் இருக்கிறதோட நகர்ப்புறங்கள் நோக்கி போனாங்கன்னா இந்த கேஸ்ட் பேஸ்டு விஷயங்கள் எல்லாமே கிராமப்புறங்களோட நகர்ப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம நகர்ப்புறங்கள்னு போயிட்டோம்னா அது அந்த இடத்துல வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஹை கிளாஸ் லோ கிளாஸ் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணும். கேஸ்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ப்ளே பண்ணாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சொல்லி ஒரு 100 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. இப்போ அந்த ஒரு விஷயம் ஓகேங்களா, தலித் மக்கள் அர்பனுக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்றத இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னமும் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். கிளீன் வாட்டர், சானிடேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சில கோட் பண்ணியிருப்பாங்க, சில எக்ஸாம்பிள்ஸை. ஸோ ஃப்ரீ டைம் இருக்கப்போ எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப பேசிக்கான ஆர்டிகலாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா பிரீச் ஆஃப் கன்வென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ சமீபத்தில் நம்ம ஈக்வடார் அரசாங்கம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரூல்ஸை பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்தோம். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈக்வடார் அரசாங்கம் அவங்க நாட்டோட முன்னாள் அதிபரை வந்து மெக்சிகோ நாட்டோட தூதரகத்துக்குள்ளே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ரூல்ஸை மீறும் வகையில் இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. நமக்கு வியன்னா கன்வென்ஷன்ஸ் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் 1961 அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் ரூல் இருக்கு. ஓகேங்களா, வியன்னா ஒப்பந்தம் அப்படிங்கிறத சொல்றோம். அந்த ஒப்பந்தத்தின்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு தூதரகம் இருக்கு அப்படின்னா அந்த தூதரகத்துக்குன்னு தனியாக ஒரு இறையாண்மை அப்படிங்கிறது இருக்கு, சாவரனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ஒரு அந்த மாதிரி எம்பசிக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஓகேங்களா, அந்த எம்பசியோட அம்பாசிடர் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் இந்த ஒரு அரெஸ்ட் அந்த மாதிரியான நடவடிக்கைகளாக எடுத்திருக்கணும். ஈக்வடார் அரசாங்கம் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. பெர்மிஷன் வாங்காமையே உள்ள போய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல இருந்து வியன்னா கன்வென்ஷன் ஆன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன், வியன்னா ஒப்பந்தம், ராஜாந்திர உறவுகளுக்கான வியன்னா ஒப்பந்தம் கூட சொல்லுவாங்க. 1961 வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் கம்மியாச்சுனாலும் ப்ராப்ளம் தான், அதிகமாச்சுனாலும் ப்ராப்ளம் தான். அது வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு ரேட்டில் மெயின்டைன் ஆகணும். அந்த ஸ்டேபிளாக ஒரு ரேட்டில் மெயின்டைன் ஆகணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னா ஒரு விமன் அவங்களோட வாழ்நாளில் எத்தனை குழந்தைகளை அவங்களால பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.1 வந்து இருக்கணும். ஓகேங்களா, அப்பதான் வந்து நமக்கு 2.1 அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. 2.1 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ஓல்டேஜ் பீப்புள் வந்து இருப்பாங்க இன் டர்ம்ஸ் லாங் டேர்ம்ல நம்ம பார்க்குறப்போ. ஓகேங்களா, அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க 2.1 அப்படிங்கிறத. ஸோ அந்த ஒரு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓல்டேஜ் அண்ட் ஹையர் ஏஜ் யங்கர் ஏஜ் பீப்புள் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டோட பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதுக்கு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1 இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் நிறைய ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், தெற்காசிய நாடுகளில் வந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பார்க்குறப்போ நிறைய நாட்டோட அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1க்கும் கம்மியாக போயிருச்சு. இந்த சென்ஸ் 1க்கும் கம்மியாக போயிருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுத் கொரியா, ஹாங்காங் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த TFR அப்படிங்கிறது 0.7 வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. இதனால என்ன ஆகும், நமக்கு புதுசா குழந்தைகள் பிறக்கக்கூடிய அந்த விகிதம், அந்த புதுசாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது கம்மியாவாங்க. அதிகப்படியான அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான நாடுகளில் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிப்படையும். ஏன்னா வேலை செய்யறதுக்கு அதிகப்படியான மக்கள் இருக்க மாட்டாங்க. ஓல்டேஜ் பீப்புள்னால ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரியான டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். சரிங்களா, அப்போ அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரியான
நாடுகள் சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஹாங்காங், தைவான் போன்ற சில நாடுகளை நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ல. ஸோ அந்த மாதிரியான நாடுகளில் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1க்கும் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படும். நிறைய ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கே நிறைய டைமை வந்து நம்ம செலவிட நேரிடும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குன்னு தேவையான செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாகும். ஓகேவா? அப்போ எக்கனாமி அப்படிங்கிறது நமக்கு நல்லா அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ 2.1 அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸாக்டாக தேவை. இப்போ இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன இருக்குது, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றத பார்த்தோம்னா இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கரெக்டாக 2.1ல தான் இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்தியாவோட டிஎஃப்ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2.1ல கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியா இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் கழிச்சு ஒரு 20 வருஷமோ இல்லை 50 வருஷமோ கழிச்சு நம்மளும் இந்த 2.1 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த நாடுகள் ஆல்ரெடி 2.1க்கு கீழே போயிட்டாங்க. இப்போ அவங்க அந்த சவுத் கொரியா, ஹாங்காங் போன்ற நாடுகளில் அந்த அரசாங்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய சலுகைகள், திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா குழந்தை அந்த பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த நிறைய விஷயங்கள் பண்ணனால அவங்களோட பாப்புலேஷன் கரெக்டாச்சு 2.1 அப்படிங்கிற அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பாலிசிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்தனால அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1 தாண்டி ரொம்ப கீழே போயிருச்சு. ஓகேங்களா? அதான் நம்ம சொன்னோம் 0.71 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவில் முன்னாடி பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1ல இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளில் அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் வேர்ல்டு வைடாக பார்க்குறப்ப எல்லா நாடுகளும் இந்த ஒரு ஃபேஸ் தாண்டி தான் வருவாங்க. ஓகேவா? அப்போ இப்போ இந்த நாடுகளில் அந்த 2.1 தாண்டி போனதுக்கு கீழே போனதுக்கு என்ன மாதிரியான காரணங்களை குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான காரணங்களை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா women now having more opportunities to build a career. women அவங்களோட கரியரை நோக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால அந்த குழந்தை பெற்றுக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது கம்மியாகுதுன்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ட்ராப்பிங் மேரேஜ் ரேட்ஸ், அந்த திருமணங்கள் நடக்கிறதே ரொம்ப கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரலிங் காஸ்ட் ஆஃப் ரைசிங் எ சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையை பெற்று வளர்க்குறதுக்கு நிறைய காசு ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான செலவுகள்னால கூட குழந்தைகள் பெற்றுக்கிறது, அந்த ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா இன்கம் லாஸ்ட் வென் அ பிரெக்னன்ட் உமன்ஸ் கரியர் இஸ் இன்டரப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விமன் வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய அந்த இன்கம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கப்புள்ஸ் நிறைய பேர் இந்த ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னன்னா பிரெக்னன்ட் ஆகிட்டா மறுபடியும் ஒரு வருஷம் டிலே ஆகுது, அவங்களோட கரியரில் டிலே ஆகுது. அதே மாதிரி எக்கனாமிக் வைஸும் பார்க்குறப்ப சம்பளம் அப்படிங்கிறது பாதி சம்பளமாக தான் வரும், இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வரும், ஃபுல் சம்பளம் வராமல் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால கப்பல்ஸ் எல்லாமே ஒரு குழந்தைகளே போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்தனால தான் இந்த சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நாடுகளில் வந்து நமக்கு என்ன இருக்கு, இந்த ஒரு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இதே மாதிரியான காரணங்களை நம்ம இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்தியாவிலையும் அடுத்தடுத்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு பிளானை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நாட்டோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான காரணங்கள் இது. இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். எக்கனாமிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2.1 அப்படிங்கிற கரெக்டான அளவில் இருக்குது. ஸோ இது அதிகமாகிறதுக்கும் நம்ம விடக்கூடாது, ரொம்ப குறையவும் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதிகமாச்சுனாலும் நமக்கு பாதிப்பு தான். நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்ம இந்தியா உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடா இந்தியா தான் இருக்கு. ரொம்ப குறைவாக போனாலும் நம்மளோட ஓல்டேஜ் பீப்புள் அப்படிங்கிற அந்த ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிரும். அப்போ நம்ம எக்கனாமிலையும் அது ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு லெவல் அப்படிங்கிறது 2.1 அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 2.1லேயே இந்தியாவில் அந்த பாப்புலேஷன் ரேட் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சராகவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புக் ரிலீஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சல்மான் ருஷிடே அப்படிங்கிற இந்த ஆத்தர்
அவருடைய மெமோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய நைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வெளியிட போறார். மெமோயர் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளே நரேட் பண்ணி ஒரு புக்கா எழுதுறது தான் மெமோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு மெமோயர் எழுதியிருக்காரு. என்ன மெமோயர் அப்படின்னு பார்த்தோம்னா நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெமோயர். ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும், இவர் கண்ணில் அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து த சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதியிருப்பாரு, சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அந்த புக்கில் ஒரு மதத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு, அந்த மதத்துடைய தலைவர்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது வந்து தப்பான சென்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால இவர் மேலே ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்த அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும், சமீப ஆண்டுகளில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மதத்தை பற்றி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால அந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கும். ஸோ அந்த அட்டாக்ல இருந்து இவர் எப்படி மறுபடியும் ரீஹாப் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நைஃப் அப்படிங்கிற இவரோட புக்கில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நைஃப் அப்படிங்கிற இந்த மெமோயர் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சல்மான் ருஷிடே அப்படிங்கிற இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அந்த ஒரு ஆர்டிக்கலும் இந்த மெமோயர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.